ஸோ நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். என் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடவுளுக்கு பெரிய மனசு. ஒரு பையனுக்கு என்ன 2 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லிட்டாரு. கங்க்ராட்ஸ் மேம். எதுக்கு? உங்க 2 பையன்களுக்கும் கல்யாணம் ஆக போகுது. எனக்கு ஒரு பையன்தான். அப்போ இவரு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஒருத்தர் ஓ ஆல் தி பெஸ்ட் மேம். இல்லை ஐ மீன் கங்க்ராட்ஸ். மா. நீ என்ன கூப்பிடாத. ஆண்டி நீ என்ன கூப்பிடவே கூப்பிடாத. அப்புறம் உங்க அப்பா அம்மாக்கு இந்த கன்றாவி எல்லாம் தெரியுமா? நான் கேன்ற கன்றாவியா, உங்கள் பையனை லவ் பண்ணுறன்ற கன்றாவியா? ரெண்டும் தான். நான் கேன்றது எங்கள் அப்பா அம்மாவுக்கு 10 வருஷம் முன்னாடியே தெரியும். ஓ, அப்போ உனக்கு என்ன வயசு? சின்ன வயசு. அப்போ நீ கேனு உனக்கு எப்ப தெரியும்? எனக்கும் 10 வருஷம் முன்னாடி தான் தெரியும். ஓ, உன்னோட இந்த டிஸார்டரை உங்க அப்பா அம்மா சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்களா? ஐயோ ஆண்டி, இது டிஸார்டர்லாம் இல்லை. அண்ட் அவங்க ஒன்றும் கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லலை. நானா உணர்ந்து அவங்க கிட்ட போய் சொன்னேன். ஓ, இந்த விஷயத்த என் பையன் இப்பதான் என்கிட்ட சொல்றான். அதுவும் அவனுக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். மா, நான் அப்ப சொல்லியிருந்தா மட்டும் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்ப? ஆமா, காலேஜ் படிக்கும்போது உன் ஃப்ரெண்டு அதான்டா ஸ்வேதா வீட்டுக்கு வந்து குரூப் ஸ்டடிஸ் பண்ணும்போது நீங்க 2 பேரும் ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு லவ் பண்றீங்கன்னு நினைச்சேனே. அதெல்லாம் இல்லையா? மா, சத்தியமாவே நாங்க 2 பேரும் ரூம்குள்ள போய் படிக்கதாம்மா செஞ்சோம். ஒரு அழகான பொண்ணு என் கூட ரூம்ல தனியா உட்காந்து படிக்கிறா. அதுலயே புரியலையா? சரி, அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. என்னம்மா நீ அப்ப சொல்லிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்ப? என்ன பண்ணிருப்பேனா? என்ன பண்ணிருக்க மாட்டேன்னு கேளு. வாடிப்பட்டியில இருக்கிற உங்க மாமா கிட்ட போய் என் பையனுக்கும் பொண்ணை கூடன்னு கேட்டிருக்க மாட்டேன். என் பையனுக்கும் பையனை கூடன்னு கேட்டிருப்ப. யாரு? சதீஷா? பேபி, யாரு சதீஷ்? உன் மாமா பையனா? பேபி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவன் ரொம்ப கேவலமா இருப்பான். வேக்கு. There's no one like you. என்னமோ என் பையன் மூக்கும் முழியுமா ஒரு பொண்ண வீட்டுக்கு என் மருமகளா கூட்டிட்டு வருவான்னு நினைச்சேன். ஆண்டி, என் மூக்குக்கு முழுக்க என்ன குறைச்சல்? ஒன்னும் குறைச்சல் இல்லப்பா. ஒண்ணுமே குறைச்சல் இல்ல. எல்லாம் நல்லா இருக்கு. மூக்கும் முழியுமா மகாலட்சுமி மாதிரி. இல்ல, நல்ல மகாவீர் ஜெயின் மாதிரி இருக்க. மகாவீர் தெரியும்டா, தெரியும். 3வது படிக்கும் போதே பக்கத்து தெரு பசங்களோட ஓடி ஓடி விளையாடுவ. அப்பவே தெரியும் நீ ஒரு பையனை தான் கூட்டிட்டு ஓடுவேன்னு. மா, 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் எனக்கு தெரியாதுமா நான் ஒரு பையனை தான் கூட்டிட்டு ஓடுவேன்னு. ஓஹோ, அப்பவே தெரிஞ்சிருக்கணுமா? தொடப்பக்கட்ட பிஞ்சிருக்கும். நீ யூகேஜி படிக்கும் போதே அந்த மனுஷன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு. அவர் மட்டும் திரும்ப வந்தாரு, இங்க நடக்கிற கன்றாவி எல்லாம் பார்க்க சகிக்காம திரும்பவும் ஹார்ட் அட்டாக் வந்து திரும்பவும் செத்துருவாரு. அப்பவும் உங்க பாட்டி என்னதான் குறை சொல்லிருக்கோம்? ஆண்டி, அரவிந்த் சொல்லியிருக்கான்,
நீங்கள் எப்படி ஒரு சிங்கிள் மதரா வேலைக்கும் போய் இவனையும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு. ம் மேம் சம் ஐஸ் கியூப்ஸ் ஃபார் சன்ஸ் காஃபி. வேணாப்பா, இங்க நிறைய இருக்கு. இதா இவரு வச்சிருக்காரு, எடுத்துட்டு போ. ஆமா அரவிந்த, உன் பேரண்ட்ஸ் பார்த்துருக்காங்களா? சொல்லிருக்கியா? அவங்க என்ன சொல்றாங்க? ஓ, அரவிந்தை என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஆண்டி. யா, அரவிந்தை யாருக்கு தான் பிடிக்காது? இந்த உலகத்துல ஒரு பொண்ணுக்கும் பிடிக்கலையே. அதனால தானே அவன் உன்ன பிடிச்சிருக்கான். மா எனக்கு இவனை பிடிச்சிருக்குன்றதுக்காக நான் பொண்ணுங்களே வெறுக்கிறேன் இல்ல அவங்க என்ன வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல. ஐயோ போரும்டா போரும். உன்னோட ஹோமோசெக்சுவாலிட்டி பத்தின டியூஷன்ஸ் எல்லாம் போதும், நிறுத்து. ஐயோ 6 மாசமா இத பத்தி பேசி பேசி எத்தனை வெப்சைட்ஸ், எத்தனை யூடியூப் வீடியோஸ். இத பாரு, இத பத்தி நான் யூஎன்ல போய் பேசுற அளவுக்கு டெவலப் ஆயிட்டேன். போதும், போர் அடிக்குது. ஆண்டி ஃபோன் அடிக்குது. யாருமா ஆத்திரி? குடிங்க. உன் மாமா பொண்ணு காயத்ரி. ஓஹோ, காயத்ரியில கே இருக்குன்ற காரணத்துக்காக ஜிஏஒய்ய கட் பண்ணிட்டு அத்திரி மட்டும் சேவ் பண்ணி வச்சிருக்க. நீ இப்படி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? பின்ன நான் மட்டும் எதிர்பார்த்தேனா நீ இப்படி என் தலையில ஒரு குண்டு தூக்கி போடுவேன்னு? ஐயோ, நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்? தெரியும், 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, அதானே? இல்லையா பின்ன? ஏண்டா வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு பொண்ணு வருவான்னு பார்த்தா இவன் வந்தா? ஏன் ஆண்டி, நான் விளக்கேற்ற கூடாதா? அந்த விளக்க நான் ஏத்துனா ஏறாதா? சும்மா விதண்டவாதம் பேசாத. மா விளக்கு அது இது நீ பேசாத. நீ என்னைக்காச்சும் விளக்கு ஏத்திருக்கியா? டிவி ஃபைல எப்ப பாரு ஃப்ரெண்ட்ஷிப் படம் பார்ப்பாங்க பேபி. அதை விட்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வெப் சீரிஸ் பார்ப்ப. சரிடா, நான் தான் ஏத்தல. வீட்டுக்கு வர மருமகளாவது ஏத்துவாளேன்னு பார்த்தேன். பிராக்டிக்கலா பேசுமா. நான் ஒரு பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் வச்சுக்கோய, ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரத்துக்கு எப்படியும் 9 மணியாவது ஆகும். அப்புறம் எங்க விளக்கு ஏத்துறது? அணைக்க வேண்டியதா? சரி விளக்க விடு. அட்லீஸ்ட் நான் டார்ச்சர் பண்றதுக்காவது ஒரு மருமக வேணாமா? என்ன டார்ச்சர் பண்ணுங்க ஆண்டி? நல்ல குடும்பம்டா அது. ஏண்டா பொண்ணு பார்க்கறதுல இருந்து ஆரம்பிச்சு 1008 கேள்விகள் கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லா கேள்வியும் என்ன கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஆ? அப்படியா? ஓஹோ ஓஹோ, அப்படியா? சமைக்க தெரியுமா? ஆண்டி நான் இப்போயே சொல்லிடுறேன், இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி எனக்கு சுடுதண்ணி வைக்க தெரியும், டீ போட தெரியும்லாம் பீத்திக்க மாட்டேன். மோர் குழம்பு, வத்த குழம்பு, சாம்பார், சேவை, ரசம், பூண்டு ரசம், மைசூர் ரசம், சிக்கன் ஃப்ரை, சிக்கன் பெப்பர் ஃப்ரை, மட்டன் குருமா, மீன் வறுவல், முட்டையில் ஹாஃப் பாயில் ஆம்லெட் கலக்கி எல்லாமே செய்வேன் ஆண்டி. அப்புறம் வீக்கெண்ட் ஆனால் தோசை மாவு அரைச்சி வச்சிருவேன். அப்புறம் சப்பாத்தி சப்ஜி, அப்புறம் இஞ்சி ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், தேங்காய் துவையல் எல்லாம் செய்வேன் ஆண்டி. ஐ திங்க் சார் இதுக்கு முன்னாடி சால்னா கடையில் மாஸ்டராக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பேபி 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 டேய் பட. ஏன்பா இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? சண்டே அன்னைக்கு இட்டாலியன் சைனீஸ்னு அசத்திருவாம்மா. ஓ ஆ சரி, உனக்கு பாட தெரியுமா? பாடத் தெரியாது. நானும் ஆட தெரியும். 5 வருஷம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு கண்களுக்கு சரி சரி சரி, ஆடலாம் வேணா, போதும் போதும். ஆ ஆமா, நீ கோவிலுக்கு போவியா? கடவுள் நம்பிக்கை இருக்கா? இத பாரு, நீ கேவா இருக்கலாம், ஆனா அதுக்காக நம்ம தமிழ் கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க முடியாது. மண்டே சோமவார விரதம், டியூஸ்டே ராகு கேதுக்கு பூஜை, வெட்னஸ்டே குருக்காக மௌன விரதம். குரு? யூ மீன் யுவர் எக்ஸ் பாய்ஃப்ரெண்ட்? சீ பேபி, ஐ மீன் குரு பிளானட். ஓ அதானே பார்த்தேன். தேர்ஸ்டே ராகவேந்திர கோயில் போயிடுவேன். ஃப்ரைடே லக்ஷ்மி பூஜை வீட்லயே பண்ணிடுவேன். சாட்டர்டே அஃப்கோர்ஸ் ஃபார் சனி பகவான் மௌன விரதம். ஏன்பா அப்ப சண்டே? சண்டே சர்ச் இல்லைன்னா தர்கா, எம்மதமும் சம்மதம்.
நீ என் பையனா பிறந்திருக்கலாம். அப்ப நான் உன் மருமகனா வந்திருப்பேன். சி பே. ஆல் ரைட், ஒன் ஃபைனல் கொஸ்டின். அப்பா இப்போதைக்கு அதானே பார்த்தேன். இத பாருங்க, நான் எவ்வளவு வருஷம் வேலைக்கு போய் போய் எனக்கு போர் அடிச்சு போச்சு. மேபி பை நெக்ஸ்ட் இயர் நான் விஆர்எஸ் வாங்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ வீட்ல உட்காந்தா எனக்கு போர் அடிக்கும். ஒரு கம்பெனி வேணுமே. அதுக்கு நீங்க 2 பேரும் என்ன செய்ய போறீங்க? மா அதை பத்தி நாங்களே உங்ககிட்ட பேசலாம் தான் இருந்தோம். ஓஹோ, சொல்லு. உங்களுக்கு எந்த வயசுல வேணும்? எல்லா வயசுலயும் தான் வேணும். வயசாக வயசாக எல்லாம் வேணும் தான் தோணுது. அப்படி இல்ல, அது எந்த வயசுல பிடிக்கும்? பிறந்த உடனே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்கும், அழகா இருக்கும். வளர வளர கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். என்ன பண்றது, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு Black வேணுமா ஒயிட் வேணுமா? கலர்ல என்னப்பா இருக்கு? பட் உங்க 2 பேரையும் சேர்த்து பார்க்கும்போது அது மாநிறமா தானே இருக்கும். சரி, இந்தியனா ஃபாரினா? ஆ? ஏன்பா, நீங்க 2 பேரும் பெத்துக்கிட்டா அது எப்படி ஃபாரின் ஆகும்? என்னது? நாங்க 2 பேரும் சேர்ந்து என்னத்தை பெத்தா? பாப்பா. அம்மா. பாப்பாவா? நாங்க பப்பியை பத்தி பேசிட்டு இருந்தா நீ பாப்பாவை பத்தி பேசுற. பப்பியா? நீங்க தானே சொன்னீங்க வீட்ல போர் அடிக்கும்னு. ஆ. நான் சின்ன வயசுல நாய் வளர்க்கணும்னு கேட்டதுக்கு உனக்கு கல்யாணம் ஆனோடனே வளர்த்துக்கோ அப்படி நீ தானே சொன்ன. ஐயோ, நீங்க ஒரு பேரனியோ பேத்தியோ பெத்து தருவீங்கன்னு பார்த்தா நாயை வளர்க்கணுமா? மா பேபிஸ்லாம் இப்ப இல்ல. இப்போதைக்கு எனக்கு இவன் தான் பாப்பா, அவனுக்கு நான் தான் பாப்பா. பாக்குறியா பேபி? எஸ் பேபி. ஐயோ, நீங்க எங்க இருங்க, நான் வரேன். டேய் சும்மா இருடா. அம்மா போற வரைக்கும் மொத- டேய் நீ வேற. மேடம், முதல்ல தண்ணியை குடிங்க. தேங்க்யூ. என்ன மேடம் இது அசிங்கம்? ஆம்பளையும் லவ் பண்ணுவாங்களாம், பொம்பளையும் லவ் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கே அவமானம். ஆமா, நீங்க இப்ப என் பையனுக்கு குடிக்க கொடுத்தீங்களே, அது என்னது? ஐரிஷ் கோல்ட் காஃபி வித் மில்க் க்ரீம் பட் நோ மில்க். அது நம்ம கலாச்சாரமா? புரியுது மேடம், புரியுது. நீங்கள் உங்களையே கன்வின்ஸ் பண்ணிக்க பார்க்குறீங்க. அதான் கலாச்சாரத்தை பற்றி கமல் மாதிரி ஏதேதோ பேசிகிட்டு இருக்கீங்க. மேடம், ஆ? ஹச்சிச்சி, ஒரு ஐடியா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்ன ஐடியா? நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பையனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு பேர், உங்கள் பையனுக்கு பிடிச்ச ஒரு பையன் பேரை போய் சொல்லுங்கள். அதை வச்சு ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு சண்டை உருவாகும். இங்கே வர நிறைய கப்புள்ஸ் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி பேசியே கடைசியில் பிரேக்கப்பில் தான் போய் முடியும். உங்கள் பையன் உங்களுக்கு திரும்பி வந்துடுவான். அப்படியே. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை. கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் சே நோ. எப்படி இருக்க முடியும்? மனசார விரும்புற லவ்வர்ஸ பிரிக்க சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துக்கு கல்யாணம் ஆகாது. நீ வாழ்க்கை முழுக்க சிங்கிள் தான். பா. டேய் அந்த ஐஸ் அதுதான் உங்க அம்மா மேல போடு.